ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு மீஷோ ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மீஷோலேருந்து வாங்கின சில பொருட்களோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், வீடியோஸ் போட இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டன் ஸ்டூல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் வந்து உட்டன் ஸ்டூல். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்ன கேப்பில் வந்து நம்மளால் வைக்க முடியும். அதிகமான வந்து ஸ்பேஸ் வந்து பிடிக்காது. இப்போ நம்ம வந்து வீட்டில் செடிலாம் வளர்க்குறோம், இல்லாட்டி வந்து உருளிலாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா, வாசலில் இந்த அந்த ஸ்டூலை வச்சுட்டு நம்ம வந்து உருளிலாம் வச்சு அதில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து பாட்லாம் வைக்கிறோன்னா, அந்த பாட்டெல்லாம் வந்து இது மேலே வச்சு நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மித்த நம்ம வேறு எந்த விஷயத்துக்குனாலும் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அரௌண்ட் நான் ஒரு 400க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேட்டுக்கு மேலேயே வந்து இது ரொம்ப ஒர்த்து தான். அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒர்த்து. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணுன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டேபிளை நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் செட் தான். இந்த நைஃப் செட் வந்து ஒன்று இருந்தாலே போதும் நம்மளோட கிச்சனில். மித்த எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து தனித்தனியாக வாங்க தேவை இருக்காது. இதில் வந்து ஒரு 4 விதமான கத்தி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஒரு சிசர் அண்ட் வந்து ஒரு வந்து நம்ம பீலர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மெயினாக நான் எதுக்காக வாங்கினேன்னா, இந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கத்தி பார்த்திங்களா, பர்பிள் கலரில் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் இருக்கனால பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 6 பீஸ் வந்து இதில் வந்து கிடைக்கிது. எல்லாமே குவாலிட்டி அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து தனித்தனியாக ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் வரைக்குமே இதை வந்து நம்ம நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து குவாலிட்டியான பொருள் தான். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் நைஃப் செட் வச்சுருக்கீங்க அப்படின்றதையுமே கீழே வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி பற்றியுமே எனக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல பொருள் தான். உங்களுக்கு வந்து பழைய காலத்தில் இருக்க ரேடியோ அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா இந்த ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஓல்டு டேஸில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ரேடியோ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ ஹோல்டர் தான் இது. இதோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்திங்கன்னா அந்த கலரு தான். ஒரு மாதிரி க்ரீனும் அண்ட் வந்து கோல்டனும் வந்து கலந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான கலர் தான் வந்து இதை வந்து வாங்குறதுக்கான காரணம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து வச்சுட்டு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே தெரியுது இல்லையா, இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து தேவையான அளவு வந்து டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ எடுத்துக்கலாம். நம்ம கிச்சன்லேயோ ஹால்லையோ இல்லை வந்து பெட்ரூம்லேயோ இந்த மாதிரி வைக்கும்போது நீட்டாக வைக்கும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக டிஷ்யூ பேப்பரோடு வச்சோன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி பாக்ஸஸில் வைக்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் தான் இந்த ஷெல்ஃபு. 2 டயர் வந்து ஷெல்ஃபு. உட்டனில் இது வந்து 2 கலர் காம்பினேஷனில் இருக்கும். பட் பார்க்க இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில் இந்த சைடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோலம் மாதிரியான டிசைன் வந்து இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒயிட் கலரில் அந்த டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து அவ்வளோ மீஷோவில் இந்த அளவுக்குலாம் குவாலிட்டி எதிர்பார்த்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மீஷோவில் வாங்குகிற எல்லா உடன் பொருட்களுமே நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து குவாலிட்டி அமேசிங்காக இருந்துச்சு. ப்ரைஸுக்கு மேலேயே வந்து
ஒர்த்தாகவே இருந்துச்சு அதோட குவாலிட்டி. ஸோ இதுவுமே அப்படி தான். இதை வந்து அசெம்பிள் பண்ணும்போது இதுக்கு வந்து தனியாக தேவையான நட்டு அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு எல்லோ கலர் வந்து கவர் இருந்துச்சு. ஸோ அது ஒரு எல்லோ கலர் பேப்பர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேப்பருக்குள்ளே அந்த நட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதை அசெம்பிள் பண்ணையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து நல்லா டீப்பாக இருக்குது, இன்னொரு ஹோல்ஸ் வந்து பின்னாடி வந்து அந்த ஹோலே இல்லை. ஸோ நம்ம வந்து ஷார்ப்பாக எதையாவது வச்சு லைட்டாக அந்த ஹோலை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அசெம்பிள் பண்ணுறம்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் லுக் வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் இப்போ ஆயில் ட்ரேலாம் வைப்போம்ல, ஸோ அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். உப்பு ஜாடி, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இல்லை நான் வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கூட போட்டு வைக்கலன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஸோ இதில் வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்க்குற பொருட்களை உடனே ஆர்டர் போடுவீங்களா, இல்லை வந்து கார்ட்டில் போட்டு வச்சு கொஞ்ச நாள் கழித்து வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆன பிறகு வாங்குவீங்களா, இல்லை வாங்கலாம் வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வாங்குவீங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ரேக் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்க அப்படின்றதையுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் அதுக்கேற்றாப்புல ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து ஒர்த்து தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டயர் ரேக் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு 500க்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டிங் டிசைனில் கொடுக்குறாங்கன்றது ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது தான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ என்னோடய லிங்க் மூலிமா நீங்கள் வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறமான குவாலிட்டியில் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்குறீங்கன்னா ஸோ அந்த வேறு செல்லர்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் தான், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். ஒரு 4 இருக்க மாதிரி குட்டி குட்டியான பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம குட்டி குட்டி இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செடிலாம் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில், ஹாலில், பெட்ரூமில். ஸோ நான் முன்னாடி ஒரு ரேக் காமிச்சேன்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து ஆயில் பாட்டில், உப்பு ஜாடி, சுகர் பாட்டில், ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் வச்சிங்க அப்படின்னா, ஃப்ளவரையும் வச்சிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கிச்சனை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட 5000 6000 வரைக்குமே கொடுத்து கூட நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் ஒரு 800 ருப்பீஸ்க்குள்ளே இவ்வளோ குவாலிட்டியான ஹெவி ஒர்க்கான ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து மீஷோலே கிடைக்குன்றத நம்பவே முடியலை. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்ட் ஒர்க்குங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் எப்படா இந்த பார்சல் வரும் அப்படின்ற மாதிரி நான் காத்துட்ருந்து வாங்கின ஒரு பொருள் தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. அவ்வளோ ஹெவி ஒர்க்குங்க, கையில், பின்னாடி நெக்கில் இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து வெளியே வந்து ப்ளவுஸ் வாங்கி தைக்கவே தேவையில்லை. ஸோ இங்கே மீஷோலே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டாலே போதும். ஸோ ஒரு 1000 ருப்பீஸ்க்குள்ளே நம்ம ப்ளவுஸும் அதுக்கான தையக்கூலியுமே கொடுத்து தச்சு போட்டுக்கலாம். இப்போ யாராவது ப்ரைடு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளுமே ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் போட்டு கட்டிட்டு போனோன்னா அவ்வளோ கிராண்டாக தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் லுக் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது ப்ரைடுக்கு வந்து வெளியே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஷோவில் வந்து வாங்கி பாருங்கள். குவாலிட்டி ஒரு இடத்துல கூட அந்த ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் ஒரு இடத்துல கூட உதிரலை. அவ்வளோ ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு 800க்குள்ளே கொடுக்குறாங்கன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். இது அஃபோர்டபுள் ப்ரைஸா அப்படின்னு கேட்டால் அதை விட லோ ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லணும். ஸோ அவ்வளோ குவாலிட்டி வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். அதே மாதிரி தாங்க இந்த பேங்கிள் வந்து மயில் மாதிரி இதில் ஒரு 3-4 கலர் ஸ்டோன் இருந்துச்சு. அண்ட் வந்து மயில் மாதிரியான டிசைனுமே இந்த வளையலில் இருந்துச்சு.
இப்போ நம்ம கோல்டு ரேட்லாம் ஏறிடுச்சு. தங்கத்துல தான் வளையல் வாங்குறதுக்கு யோசிக்கணும். பட் இந்த மாதிரி வளையல் நம்ம வந்து ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா, மாத்தி மாத்தி எல்லா ஃபங்ஷனுக்குமே வந்து நம்மளால வந்து போட்டுட்டு முடியும். ஸோ வளையலோட குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு அரவுண்ட் 350 கிட்ட வந்து இருந்துச்சு. 350 கிட்ட இவ்ளோ குடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒர்த்தா தான் தோணுச்சு. இதெல்லாம் கட்டும்போது இந்த பேங்கிள்ஸ் வந்து நீங்க வந்து வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து அழகா இருக்கும். ஸோ இதோட வீடியோவ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இன்ன வரைக்கும் என்னோட வீடியோவ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.